இப்படி உங்க பேச்சை கேட்டு பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தான் நீயா நானா நிகழ்ச்சியில கோபிநாத் அவர்கள்ட்ட சில மாதங்களுக்கு முன்னாடி கலந்துக்கிட்டு, சார் நாங்க ஆண்ட பரம்பரை சார் எங்க ஊர் சைடு. நாங்க உட்காரும் போது இப்படிதான் உட்காருவோம். நாங்க பார்க்கறதே கெத்தா பார்ப்போம். ஏன்னா எங்க ஜாதி பெருமை சார்ன்னு. அப்ப கோபிநாத் எப்படி பாருங்க சார் எங்க நட ஒரு மாதிரி இருக்கும் சார். எங்க நடந்து காமிக்கணும்னா தம்பி நடக்கிறான். எனக்கு ஒரு பக்கம் பாவமா இருந்தது. அவன் என்ன சொல்றான், எங்க ஜாதிக்கு தான் சார் இந்த நட வரும் அப்படின்னு நடந்து காமிச்சான் அந்த தம்பி. அந்த தம்பி இப்ப திருந்தி என்ன சொல்றாரு, சார் ஜாதிக்கெல்லாம் பெருமை சார், நான் புரியாம இருந்துட்டேன் சார், எல்லா மக்களும் ஒண்ணுதான் சார், எல்லா ஜாதியும் ஒண்ணுதான் சார், நான் எனக்கு அப்படி ஊற்றி வளர்த்துட்டாங்க சார், நம்ம இந்த ஜாதி நம்ம இந்த ஜாதி நம்ம பெருமை நம்ம நெஞ்ச நிமித்தி நடக்கணும், இப்படிதான் உட்காரணும், இப்படி சொல்லி சொல்லியே வளர்த்துட்டாங்க சார். அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான், நம்ம ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டோம், ஜாதி வெறி பிடிச்சவன் இந்த நாட்டுல காமெடி பீஸ் ஆயிடுவான். சமத்துவம் பேசி எல்லாரையும் அரவணைக்கிறான் பாருங்க, அவன் தான் நல்ல மனிதனா இருப்பான், அவன் தான் சமுதாயத்துல மதிக்கப்படுவான். எந்த ஜாதி வெறி பிடிச்சவனுக்கும் இன்னொரு ஜாதி வெறி பிடிச்சவனுக்கு பிடிக்காது. இன்னும் ஒரு ஜாதி உணர்வாளனுக்கு இன்னொரு ஜாதி உணர்வாளனை பார்த்தா காமெடி பீஸ் மாதிரி தான் தெரியும். கிண்டல் பண்ணி 2 பேரும் மீம்ஸ் ட்ரால் போட்டுக்க வேண்டியதான். இது அந்த இளைஞன் உணர்ந்துட்டான். அந்த அந்த தம்பி வந்து அழகா இன்னைக்கு வந்து, சார் நான் திருந்திட்டேன் சார், எனக்கு இந்த ஜாதி உணர்வு வெறியெல்லாம் வேணாம் சார், நான் இன்னைக்கு திருந்தி நல்லபடியா இருக்கேன் சார். திருந்திட்டேங்கிறது ஜாதி வெறி இல்லை சார், சமத்துவம் சார், எல்லாரும் மக்கள் தானே சார், எல்லாரும் மனுஷங்க தானே சாங்கிறாங்க. உடனே அந்த எதிர்த்தரப்பினர் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. இதுதான் தம்பி வேணும், இந்த மாற்றத்தை தான் உண்மையான மாற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த தம்பி தான்.